So hi hello guys, welcome back to our channel. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 99 nights in the forest. So நேத்து தான் நம்ம ஒன்னு போட்டுருப்போம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா இப்போ போய் பார்த்துட்டு வந்துருங்க. So நம்ம இப்போ இந்த ஹாலோவீன் அப்டேட் பத்தி தான் போட போறோம். இந்த மூணு பேர் தான் இருக்காங்க. நானும் போறேன். பை பை. ஓகே நம்ம இப்போ போயாச்சு. ஹாலோவீன் அப்டேட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப இதில் வந்துட்டு நிறைய பொருள் கிடைக்கும். என்கிட்ட பியர் ட்ராப் இருக்குது, ஏன்னா நான் வேறு கிளாஸு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இதெல்லாம் நம்ம எடுக்கணும். அது எப்படியும் 40 டைமண்ட் சேகரித்து வச்சுருந்தேன். 100 கிளாஸ் வாங்கியிருக்கான். ஆமாம் கைஸ், அதை எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன். இது இங்கே ஒழிச்சு வைக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு தான் ஆபத்து. ஏன்னா வந்துட்டு எல்லோரும் பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே இல்லாமல் அழைச்சிட்டு இருப்போம். அதனால நம்மளுக்கு இதுதான் சேஃப்டியானது. ஆக்சுவலாக இப்போ நம்ம தான் இதை பண்ணி விட்ருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மற்றவங்க வந்துட்டு மரத்தை வெட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு டிப்ஸ் இருக்கு என்கிட்ட. ஃபஸ்ட் நம்ம கோலை போட்டுட்டோம்னா அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சு போயிடும். லெவல் 1 தாண்டிடலாம். இங்கே தான் இந்த ஃபஸ்ட் கிட் இருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இங்கே தான் வந்துட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு காய்ச்சி நம்ம பயந்தே போயிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே ஓடிடலாம், அதான் நம்மளுக்கு நல்லது. இன்னும் உள்ளே வந்துட்டான். ஏய் பா 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 பா, உனக்கு தான் ஆபத்து. ஓகே ஓகே, நம்ம இப்போ இந்த சேர்லாம் எடுத்துடலாம். ஃபியூயல் கேனோ இல்லைனா இந்த ஸ்பியரோ இல்லைனா டார்ச் கிடைக்கணும், இல்லைனா குட் ஆக்ஸ் கிடைக்கணும். அதுதான் நான் பார்க்குறேன். அப்பாடா, மொதல் நாளே நல்ல விஷயமா கிடச்சிருக்கு. என்ன கீழே கிராஸ் ஆச்சு. ஸோ நம்ம அந்த இதுக்கு போகக்கூடாது. பிகாஸ் ஹேமோ நம்ம எங்கே இருந்தாலுமே எடுத்து வச்சுக்கணும். சேகரித்து வைக்கிறது தான் நம்ம வேலை. வரப்போது ரிலீஸ் பண்ணிடலாம். ஒரு செகண்டில் பயந்துட்டேன். ஓகே நம்ம இப்போ வந்துட்டு நம்ம போகலாம். ஏன்னா இப்போ அப்கிரேட் ஆகாதனால, ஃபயர் அப்கிரேட் ஆகாதனால நம்மளுக்கு தான் இப்போ ஆபத்து. அண்ட் ஆல்சோ நம்மகிட்ட ஹெல்த்து கூட கம்மியாக தான் இருக்குது. ஸோ பார்த்து இருந்தால் நம்ம பொறுமையாக தான் போகணும். பியர் கட்சா நல்லாயிருக்கும். ஆமாம், அதுவும் உண்மை தான். இது வேறு ஆட்டோ இது என்னது ஆட்டோ ஹீலிங். ஆமாம், இப்போ வாங்கடா வந்துட்டான் பாக்ஸ். ஓகே நமக்கு இப்போ சேர் கிடச்சிச்சு, எடுத்து போட்டுடலாம். டே 1லே லெவல் 3 வந்தாச்சு. லெவல் 4க்கு வரணும். அதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கோல் கிடச்சிருக்கு. கோல் நிறைய வருது. வந்துச்சுன்னா கோல் இல்லை. ஓகே நம்ம வந்துட்டு டார்ச் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மேப்பை பார்க்கலாம். ரிவால்வரு, ஆனால் இதுதான் ரொம்ப மோசமான கன்று. இந்தியன் ஹேக்கர் செத்து போயிட்டான் அப்படின்னு போட்டு, வெளியே போயிட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. இந்தியன் ஓகே ஓகே நம்மளுக்கு பியர் ட்ராப் செட் பண்ணி, நம்மளுக்கு இப்போ வேறு ஹெல்த் இல்லை, அதனால நம்மளுக்கு வேணும். பியர் தின்றுவோம். பியர் ட்ராப்லாம் ஒன்றும் வேண்டாம். சார் நம்ம இப்போ இந்த லெவலப் பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணணும். இங்கே பாருங்க, டீர் ஏதோ மாஸ்க் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக நான் இதை ஆல்ரெடி பார்த்துட்டேன், ஆனால் வந்துட்டு வீடியோ தான் போட முடியல. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டைம் வந்துட்டு இந்தியன் ராக்கர் பன்னி ட்ராப் செஞ்சுட்டாப்லையும் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்காப்புல. நம்மகிட்டலாம் பியர் ட்ராப்பே இருக்குது. ஃப்ளூட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இப்போ இது கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இப்போ இது கிடச்சிருச்சு. நாளைக்கு காலையில் அவன் வருவான். ஸோ அப்படிங்கும்போது இதை கொடுத்து குடிச்சாக வாங்கிக்கலாம். ஆமாம், ஏன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி இது இருக்குது. வச்சு விளையாடுறோன்னா வைக்காம விளையாடுறோம்.
வச்சு விளையாடணும் விளையாடணும் தெரியலையா? அது ப்ராக்டிஸ். ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்துட்டு மக்களே நான் இப்போ கிராணி வீடியோ போடணுன்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது முடியல. இப்போ பன்னி நீ போய் டார்ச் லைட் எடுத்துட்டு வா. டார்ச் லைட்டுக்கு எங்கே போகணும்? மறந்து போச்சு. ஓகே, நம்மளுக்கு இங்கேயே வந்து கிடச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு இப்போ ஃப்ளூட் கூட கிடச்சிருக்கு. அது அங்கே ஒரு இடம் இருக்கும் பாரு, அதில் போய் வெட்டிடு. ஸோ அது ஆக்சுவலாக வந்துட்டு என் தங்கச்சி வந்து கிராண்ட் விளையாடுறா. அதுதான் இப்போ விஷயமே. காமிங் ஃப்ளூட்டு இது கிடச்சிருச்சு. அது கொஞ்சம் பக் ஆகுது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்துட்டு டார்ச் லைட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டீர் கட்டுறது ஒரே ஒரு வாட்டி எனக்கு வந்து விளையாண்டுருந்தப்போ எனக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்ஸும் ஜெயண்ட் சாக்கும் கிடச்சிச்சு. சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம இப்போ டார்ச் எடுத்துடலாம். இன்ட்ரெஸ்டிங். நம்ம நேரம் போயிடலாம். இந்த வாட்டி யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம், நம்ம கேம்ப் ஃபயருக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா நைட் ஆக போகுது. அதெல்லாம் இல்லை, நைட்டில் ஆக போகிறது இல்லை. பட் ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு யார் எங்கே வந்திருக்கா என்ன ஆச்சு நான் பார்க்கணும். கேம்ப் ஃபயருக்கு போனதுக்கப்புறம் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய வேலை. பட் ஆனால் எனக்கு இது பார்க்க நேரம் இல்லை. கெத்த மெயின்டைன் பண்ணலாம்னு நினச்சேன், முடியல. இந்த வாட்டி யார் வந்திருக்கா? ராம் தான் வந்திருக்கான். கண்டிப்பாக இது ராம் தான். பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். பின்னாடி இந்த இந்த அந்த 4 கிட்ஸ் இருக்க இடத்துக்கு நீங்கள் போங்க. அது அந்த பேப்பர் போட்டிருக்குமா, இந்த பேப்பருக்கு பின்னாடி போனீங்கன்னா யார் இப்போ வந்திருக்கா யார் வரலன்றது போட்டிருக்காங்க. இப்போ மாற்றி மாற்றி போட்டுட்ருக்காங்க. அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஒரு நாளுக்கும் ஒரு இது போடுறாங்க கைஸ். என்னடா இது, நைட்டு சாப்பிட்ற வச்சிங்கன்னா அதே நேரம் செத்து கூட போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு அநியாயமா இல்லை, எனக்கு தான் ரொம்ப அநியாயம். பிகாஸ் வந்துட்டு என்னையே தான் ஆளே விடுவானுங்க. இப்போ வந்துட்டு எவ்வளோ புல்லட் இருக்கு? புல்லட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 18 புல்லட்ஸ் இருக்கு. வேவ் வரப்போது யூஸ் பண்ண வேண்டாம், செகண்ட் வேவ் வரப்போது. ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து செஸ்ட்லாம் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. அங்கே ஒரு செஸ்ட் ஒரு செத்து போயிட்டோம். யோ, இதே காட்டாதீங்கயா, போர் அடிக்குது. வேற ஏதாவது புதுசாக காட்டுங்க, நல்லா இருக்கும். ராம் வர பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாட்டி ராம் தான் இருக்கான். அவனை பற்றி ஒரு கவலையும் இல்லை. ஐயோ சே, பொறிச்சு சாப்பிட்லான்னு நினச்சேன். அவனுக்கு வந்து தெரியாமல் கை சைட்டுன்னு கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு சொட்டு குறைஞ்சா கூட பிடிக்காது. அதான் நான் டக்குன்னு ஓடி வந்துட்டேன். டே 2 ஆயிடுச்சு, இன்னும் லெவல் 4க்கு போல. அப்பாடா, அந்த ப்ரோ பண்ண வேலை. 84 வந்துட்டா. பேர் கிங். அவன் கிங்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு திரி இருக்கு பா. ரெண்டு இருக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு 3 பியர் ட்ராப் இருக்கு. ஆமாம், ஆல்ரெடி ஹண்டர் பிளஸ் வச்சிருக்காங்கல்ல, 2 கொடுத்துட்டாங்க. இப்போ 3 இருக்கு. ஓகே, நம்ம இப்போ இது எல்லாத்தையும் இங்கே சுற்றி வைப்போம். இவனுமா டேய், ஏன்டா உனக்கு இது வேலையே இல்லையாடா? தேவையில்லாமல் எங்களை வாங்கினா இது ரொம்ப தேவையாக இருக்கும். இது இங்கே வச்சா இதை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கணும்.
இப்படி தள்ளி வைக்கணும் இந்த சைடு. சரி அவனை போய் காப்பாற்ற வேண்டியதான். லீரோவர் ஐயோ ரீலோவர் இருக்கு. இட்ஸ் ஓகே வேணாம். பிகாஸ் வந்துட்டு இப்போ அவனை காப்பாற்றுறது நிறைய பேர் இருக்காங்க. 2 பேர் வச்சுட்டு நிறைய சம்திங். ஐயோ டே ஏ வேணாண்டா வேணாண்டா. அவ்வளோலாம் இல்லை. அவ்வளோ இருக்குதா நீங்கள்? ராம் தான் வந்திருக்கான். ஆனால் என்னன்னு தெரியல. ஒரு இப்போ பேப்பர் மாற்றிடுவாங்களோ. ஐயோ அடிக்கிறான். ஐயோ சும்மாரியா பேர் கீழே போ சீக்கிரம் போ. அவ்வளோ சாவு போகிற என்னோட. ஐயோ ஐயோ அம்மா இது நான் செத்துட்டேன். அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிச்சு. ஸ்பீர் கிடச்சிச்சு. பட் ஆனால் வந்துட்டு இவனுங்க அம்மா நான் செத்துட்டேன். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். பேர் கொடுக்குறோம் ஹெல்ப் பண்ணுறோம். டே 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 வாங்கடா வாங்கடா ப்ளீஸ்டா. படம் வருதாருங்க. ஸ்ட்ராங் ஆக்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். ஸ்ட்ராங் ஆக்ஸ்லாம் கோல்டன் செஸ்ஸில் கிடைக்க இவனுங்க எமர்ஜ் ஆனது தான் ரொம்ப போர் அடிக்குது. எப்போ பாரு இவனுங்களாவே நான் அவுட் ஆகிட்டு இருக்கேன். கிடைச்சா சரி ஓகே கைஸ். ஸோ நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டாக போடுறதா இருக்குது. ஏன்னா வந்துட்டு என் ஃபோனில் ஸ்பேஸ் இல்லாததுனால நான் அடுத்த வீடியோவாக போடுறேன். பை கைஸ். அண்ட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பை 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 பை.